வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தான். எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதே உங்க வேலையா போச்சு. ஆனா ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ண மாட்டறாங்க. ஆமா, பண்ண மாட்டறாங்க. என்ன பண்றது? யாரு இப்ப இந்த வீடியோல சொல்லுங்க. ஓகே, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க போறோம். நீ வந்துடாதீங்க. அடியடா பேச விடுறீ. ஷாப்பிங் போயிருந்தோங்க. அந்த ஷாப்பிங்கோட டீடைல்ஸ் பத்தி எல்லாமே பார்க்கலாம். ஷாப்பிங் உன்னை விட்டுட்டு தான் போறது இனிமே. வர ரஞ்சு ஒன்னும் சரியில்லைங்க. ராஸ்கல். ஆமா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை டெலீட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். என் பேரு மாணிக்க. அம்மாவும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்ப நம்ம ஸ்கூட்டர் ஓட்டுறோம். ஆமா, அச்சு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வரா, நான் பேக் தூக்கிட்டு வரேன். ஹாய், பார்த்து போங்க. என்னங்க கார் ஓட்ட போறீங்களா? இது பேர் காரா? சொல்லவே இல்ல. ஸ்கூட்டர் ஓட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடும். ஒரு பஸ் வந்து தெரியாது. அம்மா ஸ்கூல் பஸ் ஃபீஸ் கட்டிட்டேனே, தெரிஞ்சிருந்தா இதுல போயிருக்கலாம் ஸ்கூலுக்கு. இல்லடா, அச்சு குட்டியும் லித்து குட்டியும் ஸ்கூலுக்கு விட்டாச்சுங்க. ஸ்கூலுக்கு விட்ட கையோட நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பஸ் ஃபீஸ் கட்டி அனுப்புனா நாங்க பஸ்ல எல்லாம் போக மாட்டோம், ஸ்கூட்டர்ல தான் போவோம். நீங்க வந்து ஸ்கூட்டர் எடுத்துன்னு ஓடுறாளுங்க பஸ் ஏறதுக்கு. இவளுங்க அலப்பற தாங்க முடியல. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம எஸ்ஆர்ல கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கீரைய. இது கீரை என்ன கீரைன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலா அவ்வளவு கஷ்டப்படாதீங்க. நான் சொல்றேன், இது மருதாணி. ராஸ்கல். ஆமா, மருதாணி ஏதாவது கீரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணு இங்க பக்கத்துல உட்காந்துட்டு. இல்லாம கூட வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. வெளுத்து விட்டுருவேன். மருதாணி வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு அக்கா கொடுத்தாங்க. அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கதான் நம்மளுக்கு வந்து குண்டுமல்லி செடி கொடுத்ததுரா. நம்ம கார்டன்ல குண்டுமல்லி செடி இருக்குல்ல, அது வந்து அந்த அக்கா தான் கொடுத்தாங்க. இப்ப வந்து மருதாணி பறிச்சுக்கோடா, நிறைய வளர்ந்துருக்கு, அப்பதான் ஹைட்டா போய்கிட்டே இருக்கு, நான் வெட்டி விடணும் அப்படி சொன்னாங்க. சரின்ட்டு மருதாணி கொடுத்துருக்காங்க. அந்த அக்கா எப்பயுமே சரிங்க, ஏதாவது செடி வச்சிருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க, செய்வாங்க. இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. பட் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நம்ம வச்சிருந்தா கூட தரமாட்டாங்க இப்ப இருக்கிற இதெல்லாம். பட் அவங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா, அந்த அக்கா தெலுங்கு அக்கா தான், பட் நல்ல டைப். அந்த அக்கா பேர் வந்து சூர்யா. சூர்யா அக்காக்கும் ஒரு அந்த அக்கா பார்த்தாங்கன்னா அடிப்பாங்க, என்னென்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு. ஆமா, சூர்யா அக்காவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். நம்ம தேங்க்யூ சொல்லிடலாம். ரெண்டுமே சொல்லிட்டு தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோல கிளாப் பண்ணிக்கலாம். இத பாருங்க எவ்வளோ மருதாணி இருக்குன்ட்டு. ரொம்ப நாளா சொல்லிட்டே இந்த மருதாணி பறிக்கணும் பறிக்கணும்ட்டு. கேட்ட உடனே அந்த அக்கா ஓகே பறிச்சுக்கோ. நானே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன், யாரும் வேணாம் வேணாங்கிறாங்க. உனக்கு வேணா பறிச்சுக்கோமான்னு 3 நாளா இப்ப அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ரஞ்சனி மருதாணி பறிக்கலையா, ரஞ்சனி மருதாணி பறிக்கலையான்ட்டு. பறிக்கையா இல்ல நான் புடிங்கி டஸ்ட்பின்ல போடுவோம். ஆமா, ஒரு வழியா நாங்க எல்லாம் பறிச்சு அரைக்கிறதுதான் பெரிய டாஸ்க். ஜீவிதா, எப்படி அரைக்கிறது? இது அரைக்கிறதுக்கு யாருக்குன்னா டிப்ஸ் தெரியும்னா ஈஸியா மெத்தட் சொல்லித்தாங்க. நாங்களும் பாவ கஷ்டப்பட்டு இருக்கோம் அரைக்க தெரியாம. ஆமா, இதுவே மிக்சில போட்டா சரியா வர மாட்டேங்குது, ரொம்ப தண்ணி ஆயிடுது. அப்படி இல்லன்னா வச்சுக்கோங்களேன், மைய மாட்டேங்குது. இல்ல அரிசி பருப்புனா என் மிக்சி ஈஸியா அரைச்சிருது. இந்த இலையெல்லாம் போட்டா அதுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. கிரைண்டர்ல போட்டு அரைச்சிருவோமா? கிரைண்டர் புடுங்கிட்டு போயிடாது, அதான் தெரியல. அடுத்த பார்ட் ரஞ்சு வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. கிள்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து சாப்பிடுற வேலை. என்ன சாப்பிட போறோம் கண்டுபிடிங்க. இது என்னதுன்னு தெரியுதா? கருமண்டா இது அப்படின்னு போறாங்க. நாங்களே இப்ப பாத்தீங்கன்னா நல்ல பிள்ளைங்களா மாறிட்டோங்க. என்ன சாப்பிடுறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்குனா மேக்சிமம் வந்து சாலட்ஸ் தான். அது கண்டுபிடிச்சது நம்ம ஜீவிதா தான். நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏதாவது லைட்டா சாப்பிட்டாலும் ஃபில்லிங்கா இருக்க மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னேன். அதனால ஜீவிதா சொன்னிச்சு சாலடு சுண்டல் அந்த மாதிரி சாப்பிடு அப்படி சொன்னிச்சு. சோ அதனால சாலட்க்கு மாறியாச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா இட்லி வச்சிருக்கோம். அது வந்து சொட்டு மீதி இட்லி. ஆமா, வந்து தட்டு கழுவ கூட சோம்பேறி தானே பட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அதுல பிறகு சைட்ல பொடி வச்சிருக்கோம். எங்க இட்லி ஆளுக்கு ஒரு இட்லியா சாப்பிட்டுக்க வேண்டியது. பார்த்தேன் ஜீவிதா, கிண்ணத்துலதான் போட்டு எடுத்துடலான்னு பார்த்தேன். அப்புறம் அதை வேற கழுவணும். ஆல்ரெடி சிங்கில எல்லாத்துக்கும் சமைச்சு ஃபுல் ஆயிடுச்சு. அதனால ஓகே நம்ம ஜீவிதா வீடு தானே ஒரு தட்டு மட்டும் தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன சாலட் அப்படின்னா
பீனட் மலாட்டா சாலட். அது பேர் பீனட் தான். நீ சொல்றதான் யாருன்னா வேற எதுன்னு நினைப்பாங்க. நான் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். அப்படியா? இது பேர் கடலை. கடலை வந்து சுண்டல் செஞ்சு பார்த்திருப்பீங்க. நாங்க சாலட். என்னென்ன போட்டிருக்கு இதுல? இதுல வந்து கடலைய வேக வச்சு போட்டேன். அப்புறம் பொமோகிரானட், கேரட், குக்கும்பர், மாங்காய், இஞ்சி, கொத்தமல்லி, தயிர். சாலட் செய்யறதா ஈஸியான வேலைன்னு பார்த்தா இந்த பொண்ணு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுது. சாலட் சாப்பிடணும், ஆனா நல்லா இருக்கு, டேஸ்டா சாப்பிடணும். சாலட் சாப்பிடுறேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டே சாப்பிடக்கூடாது. இது டேஸ்டியா சாப்பிடணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா வெங்காயம் எல்லாம் போடல. இன்னைக்கு வெங்காயம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு, சாலட் சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்கு. பை பாய். அடுத்தது ஒரு இடத்துக்கு போனோம், அது அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் போகலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஆஃபர் வந்து போட்டிருக்காங்கங்க. அதனால சரி ஓகே அப்படியே இந்த வாரத்துக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. தேவையில்லாதது நிறைய வாங்கிட்டு வருவேன், அதுதான் எங்களுக்கு வேலை. வீக் டேஸுங்க. வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார் இருக்குது, நல்லா ரஷ்ஷாக தான் இருக்கும் போல். போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இது மாதிரி வெளியில் வந்து வீடியோஸ் போட்டு. இன்னைக்கு தான் அதுக்கான டைம் வந்து செட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கிறது. இவருக்கு லீவு, அப்பயும் குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது. இவருக்கு லீவுன்றதுனால வெளியில் வந்திருக்கோம். அப்படிலாம் இன்னைக்கு வீட்டில் தான் இருப்போம். அப்படியே ஒரு டே விலாக் போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பிக் சேல் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அன்சர் கேலரி தாங்க போயிருந்தோம். இங்கே தான் 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. பட் ஒரு சில ஐட்டம் வந்து 25%, 35% ஒன்றுக்கும் வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அடுத்து இன்னொரு கடைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாமே வந்து கோல்டு கடை தான் உங்களுக்கு. ஷயா ஜுவல்லரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே பாருங்கள், வெளியிலலாம் நெக் செட் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 466.5 வாங்க. வேறு லெவலில் இருக்குது ரேட்டெல்லாம். க்ரோ க்ரீன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செடி செம்ம அழகாக வச்சுருக்காங்க. இந்த பூச்செடியெலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக வச்சுருக்காங்க. மேலே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது. செய்து பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ பூ இருக்குது இதில். நல்ல ஒரு பிங்க் கலரு, எல்லோ கலர் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே இந்த இடமே பார்க்கறதுக்கு அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது. இதுக்குள்ளார போகிறதுக்கு வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த பூவை பாருங்களேன், ஏதோ கடுகு வந்து பூத்திருக்க மாதிரி இருக்குது, பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவுமே சைடில் 2 சைடும் வந்துட்டு நம்ம அந்த பேப்பர் பூன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பிங்க் கலர் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. இந்த சைடும் பாருங்கள், பிங்க் கலரில் தான் இருக்குல்ல. மணி பிளான்ட்டுங்க அழகாக ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து எவ்வளோ வருதுன்னா 17 ரியால் வருது. கருவேப்பிலை செடி வந்து நல்ல பெரிய தொட்டியிலே வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 27 ரியாலுங்க. ஓகே தான் இந்த ரேட்டு. இது ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 16 ரியால் போட்டிருக்காங்க. இது ஒன்றும். இது வந்து துளசி செடி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 9 ரியால் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக துளசி தான், நம்ம ஊர் துளசிங்க. இது 46 ரியால் போட்டிருக்காங்க. என்ன செடின்னு தானே பார்க்குறீங்க, குண்டு மல்லி செடி. ஆனால் ஒரு பெரிய தொட்டியாக வச்சுருக்காங்க. ஒரு 3-4 பேர்கிட்ட இருக்குது. நல்ல பெருசாக இருக்குது பாருங்கள் தொட்டி. வேப்ப மரம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 20 ரியால். முருங்கை மரம் கூட வச்சுருக்காங்கப்பா, 16 ரியால் முருங்கை மரம். ஃபுல்லாக குட்டி குண்டுமல்லி செடி. இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13 ரியால் வருது இந்த குண்டுமல்லி செடியெல்லாம். இந்த மேலே இருக்கிறதுல கொஞ்சம் அதை விடவே சைஸ் கொஞ்சம் பெருசு. இது வந்து 26 ரியால் வந்துட்டு வருது. நான் நர்சரியில் குண்டுமல்லி செடி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெபந்தி பூச்செடி தான். அது வந்து 12 ரியால் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த வாழை மரம் தான். இந்த வாழை மரம் வந்து எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா 46 ரியால் வந்துட்டு வருதுங்க. ஆசையாக இருக்குது. ஆனால் வெயில் டைமில் நம்ம பாதுகாக்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் யோசிச்சுட்டு இன்னும் வாங்காமல் இருக்கேன். இன்னொன்று ப்ரைஸ் வைஸும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக நடக்கிறதுக்கே அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக அப்படியே க்ரீனரிஸாக வச்சுருக்காங்களா, செம்ம ஆசையாக இருக்குது, நல்லா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சுற்றி பச்சை பசேன்னு ஏதோ நம்ம வந்து ஒரு பெரிய நந்தவனத்துக்குள்ளார இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது.
கார்டன் பண்ணுறதுக்காக டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த கொக்கோ காய் இருக்குல்ல, அதில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தொட்டியெல்லாம். அதுக்கப்புறம் மண்ணை கிண்டுறது, கலர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா ஒரு இதுவாக சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ஃபுல் செட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து ஹேங்கிங் பாட்டு. இது வந்து 5 ரியால் வருது. அதோடு இது கொஞ்சம் பெருசு. இது எவ்வளோ வருதுன்னா 8 ரியால் வருது. ஸோ இதுதான் அதோட ஓவரால் வியூ. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. பாட் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. இந்த 3 இது வைக்கிற மாதிரி இருக்குது. எந்த தொட்டியும் வந்து நல்ல வித்தியாசமாக இருக்குது. நல்ல டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. எப்பயுமே நம்ம ரவுண்டு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். அதை கம்பேர் பண்ணுறப்போ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பாட் வந்து 36 ரியால் வருது. இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ரியால் வருது. இது இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குங்க. அழகாக ஒரு செடி இதில் வச்சோன்னா சூப்பராக இருக்கும். ரேட்டு பாருங்கள் 62 ரியால் வந்துட்டு வருது. இது எல்லாமே உட்டன் தான். செம்ம சூப்பராக இருக்குல்ல. இது அப்படியே லைனாக இந்த தொட்டியெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். மேலே வந்து ஹேங்கிங் வந்து போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக கார்டன் ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே வந்து பாட்டிங் சாயில் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பாட்டிங் சாயில் தாங்க நான் வாங்கியிருந்தது. இந்த இது தான் 50 லிட்டர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு 25 வந்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய இருக்குது. இந்த 20 லிட்டர்ஸ் வந்து 15 ரியால் இந்த பாட்டிங் சாயில் எல்லாம். இந்த இடத்துல எல்லாம் பூ வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து பிங்க் வித் ஒயிட் அந்த மாதிரி காம்பினேஷன் தான் இருக்குது. இது வந்து 36 ரியால் போட்டிருக்காங்கங்க. இண்டோர் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவுமே. ஏன்னா வெளியில் இந்த மாதிரி பூ வச்சு நான் பெருசாக பார்த்ததில்ல. இண்டோராக தான் இருக்கும். இது ஃபுல்லாக இண்டோர்ஸ் போல். வாழைமரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குங்க. சைடில் பார்த்திங்கன்னா 2 குட்டி கன்று வந்து வந்திருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா 46 ரியால் தான் வருது. ஓகே தான். இது இப்போயும் இந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்கல்ல. குட்டி மண்ணு தான் இருக்குது. இதில் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. ஃபுல்லாக அப்படியே கலர் பூவாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, இன்னும் கொஞ்சம் வின்டர் சரியானால் தான் இன்னும் அந்த பூவெல்லாம் வெளியில் வைக்க முடியும் போல். அது வரைக்கும் இண்டோராக வச்சு அழகு பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி வின்டர் டைமுக்கு முன்னாடி வந்து நிறைய செடி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வாங்குறனோ இல்லையோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் செலக்டடாக தான் வாங்குவேன். இன்றைக்கி வந்துட்டு நான் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கீழே ஷாப்பிங்காக வந்தேன். அப்படியே மேலேயே வந்து பார்த்தாச்சு. நம்ம இங்கேயுமே ஃபுல்லாக இண்டோர் அந்த பேம்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம முன்னாடிலாம் சரியில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அச்சுக்குட்டி வந்துடுவாங்க. அவங்கள போய் பார்க்கணும். அச்சு பாப்பா ஒரு 2 மணிக்கிட்ட ஸ்கூல்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் போகிற டைமில் தான் ஒரே ஃபீலாக இருக்குது. அவசரமாக கிளம்பிட்டு அவசரமாக போகிற மாதிரி இருக்குது. பாப்போம் இன்னும் 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் அச்சு பாப்பாவும் 2 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வரலாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.